வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கு மறக்காம பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன். அதுவும் சனி வந்து குருடைய சாரத்தில் பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. அது சுக்கரன் உச்சமாறார், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி வந்து 3-5 ஒரு பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றது, ஸோ நல்ல ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும். வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள், கொஞ்சம் சின்ன பிடிவாதங்கள், நம்ம நினச்சது நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது. ஸோ அது பார்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்கள் 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது 3ல் உச்சமானாலும் அது வந்து 5ஆம் இடத்துடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சிந்தனை, நிறைய பிரயாணங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் பணம் வர மாதிரின விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி நிறைய பிரயாணங்களும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். பட் இதில் வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னா சூரியனும் வந்து அங்கேயே இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு எமோஷனோ வாக்குவாதம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் எமோஷனாக கத்திரும், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ சிறப்பான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் ஏடாவிடமாக பேசணும், கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பத்தில் அதனால் சின்ன சின்ன சலசலப்புகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சார்ந்தவர்கள் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்துக்காக வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நமக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதினும் சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது, எமோட்டாகிறதுக்கான எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சந்திர தசாபதி அந்த நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரும். சனி ஞாயிறில் மட்டும் பெரிய லாபங்கள் தான், சின்னதாக ஒரு மனசலனங்கள், ஒரு சலசலப்புகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவு கணவன் மனைவி நடுவில் அந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். அது சொல்லிவிட்ட சார்பு சின்ன சின்ன கலகங்கள், மறைமுகமான கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து நடந்துக்கணுங்க.
ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. மற்றபடி லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி, அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 12ஆம் அதிபதியாகவும் அவர் 5ல் இருந்து அது தன்னுடைய சுயசாரத்துக்கு உங்களுக்கு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதற்காக நிறைய பிரயாணங்கள், உங்களோட பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்சிகளோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 6ஆம் அதிபதியாக 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனி புதன் சூரியன் 3மே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். ஏதாவது ஏடாவிடமும் பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயம், ஒரு சுற்றுலா போகிறது, தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கவங்க லீகல் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து சிறப்பான பலன், தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி, கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிவர்த்தனை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில், இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமா அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பிடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போது 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாகும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன், இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதுலேருந்து இதை அடித்து
முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன 4ஆம் தேதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு, ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லது. ஸோ இது இப்படி தான் கேதுக்கும். கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது. நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுமே, இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாரை கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.